தமிழ்நாடு அரசு மாநகராட்சித்துறை அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பு. வேரியஸ் டைப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. மினிமம் 8வது படிச்சிருக்கிறவங்க, 10வது படிச்சிருக்கிறவங்க, எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க, இந்த பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், மற்ற டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். மினிமம் சேலரி 18,000லேருந்து 23,800 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். வேரியஸ் டைப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. நீங்கள் வேலைக்கு ஏற்ற மாதிரி சம்பளங்கள் கொடுக்குறாங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. 100% ஃப்ரீ தான். ஆல் கேட்டகரிக்கும் ஃப்ரீ தான். இதுக்கான எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும், சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் இருக்கும், அவ்வளோதான். இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன். அதாவது நான் அப்ளிகேஷன் கொடுக்க போகிறேன், அதை ஃபில் பண்ண போகிறீங்க, அவங்க கொடுக்குற அட்ரஸ்க்கு உங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ண போகிறீங்க. இவ்வளோ தான் டீட்டெயில்ஸு. ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இம்மிடியட்லி எல்லாருமே இந்த ஜாப்பில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாங்க ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப், அதாவது பார்த்தோன்னா இந்த பிடிஎஃபோடு தான் அட்டாச்சாக அப்ளிகேஷனும் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதா இருக்கும். இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலகிராமில் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நான் சொல்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியது தான். அட்ரஸை இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, முதல்ல நம்ம ஜாப்னுடைய டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அப்ளிகேஷனை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகே, இது தான் அப்ளிகேஷன். சரியா? சென்னை கார்ப்பரேஷன் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக தாங்க இருக்குது அப்ளிகேஷன். நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த் இருக்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும், ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க, காண்டாக்ட் நம்பரு, அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால், அதாவது எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. பெர்மனண்ட் நம்பரு, இப்போது ப்ரெசன்ட் நம்பர் போட்டு உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு ப்ளேஸ் அண்டு டேட் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அனுப்பணும். இந்த அப்ளிகேஷன் கூட ரீசெண்ட்லி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஒட்டுருவீங்களா, அந்த ஃபோட்டோ லேட்டஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். சரியா? மற்றபடி இது கூட நீங்கள் படித்த எல்லா ஜெராக்ஸ் காப்பியும் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வாங்க என்னென்ன ஜாப் அப்படின்னு சொல்லிட்டோம், என்னென்ன சம்பளம், என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் நர்ஸிங் ஒர்க்கு. நிறைய பேர் நர்சிங் படிச்சிருப்பாங்க, உங்கள் ரிலேஷன் நர்சிங் படிச்சிருப்பாங்க, தங்கச்சி நர்சிங் படிச்சிருப்பாங்க. ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். 288 போஸ்டிங் இருக்குங்க. சரியா? உங்களுடைய ஃப்ரெண்டு ரிலேஷன் யாராவது இருந்தால் உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உடனே அப்ளை பண்ணட்டும். இதுக்கு என்னென்ன படிச்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், சூப்பராக கொடுத்துறேன். டிப்ளமோ நர்சிங், ஜென்ரல் நர்சிங். டிப்ளமா படிச்சிருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்டு கீழே கொடுத்துறேன் பாரு, மிட்வெப்சரி, இது கூட நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, இது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். அல்லது பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க முடியும். ஒன்று தான் உங்களுடைய அப்ளிகேஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சரியா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்தியன் நர்சிங் கவுன்சிலிங் அண்டு ரிஜிஸ்டர்ட் வித் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். சரியா? ஏஜ் கூட பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காங்க. 50 வயசுக்குள்ளே இருக்கிற மொத்த பேருமே நீங்கள் விண்ணப்பிக்க தயாராகிடுங்க. 288 போஸ்டிங் இருக்குது. 18,000 ரூபாய் சேலரி கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்சிங் கவர்மெண்ட் ஜாப். யார் யார் அப்ளை பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. நம்ம செகண்ட் பார்க்க போகிற ஜாப் பார்த்திங்க அப்படின்னா சோசியல் ஒர்க்கர், 5 சீட்டு, 23,800. போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும் இதுக்கு. சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், போஸ்ட் டிகிரி யார் யார் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதில் பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிலாசபியில் சோசியல் ஒர்க் ஒபனைட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டேஷன்ஸ் இன் ஃபுல் டைம் கோர்ஸ். சரியா? இது போல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஜாப் என்னென்னா கிளினிக்கல். சரியா? கிளினிக்கலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு போஸ்ட்டு, 23,000 ரூபாய். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் தான். இது சம்மந்தமான படிப்பு யார் படிச்சிருக்கோ அவங்கள விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் போஸ்ட் இருக்குது, என்னன்றதை பார்க்கலாம். ஓகேங்க, வேக்கன்ட் கோல்ட் செயின். சரியா? இது கூட பார்த்திங்க அப்படின்னா மேனேஜர் போஸ்டிங், 23,000 சேலரி. இதுக்கு பிஇ பிடெக் படித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிஇ ஆர் பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரியா? ஆர் ஐடி வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா பேஸ்டு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அட்மின். ஆர் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அல்லது பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க.
ஐடியில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளீட் பண்ணவங்க பண்ணிக்கோங்க. சரி, 2 ஆப்ஷன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ட்ரீட்மெண்ட்டு சூப்பர்வைசர் 7 போஸ்ட் இருக்குது. 19,800 ரூபா. பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். பேச்சுலர் டிகிரி, கோர்ஸ் ஆஃப் எம்எஸ் ஆஃபீஸ் தெரியணும், 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்து வந்து ப்ரோக்ராமிங். சரி, இது சம்மந்தமான அசிஸ்டண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டு 12,000 சேலரிங்க. இதுக்கு வந்து டிகிரி எம்எஸ் ஆஃபீஸ் தெரியணும். ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாத்தையும் வந்ததால் அது கண்டிப்பாக கேட்பாங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துங்க. உங்களுடைய ஸ்கில் பேஸ் பண்ணி வயசு வந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். சரி, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 8வது பாஸ் ஆர் ஃபெயில். 8வது பாஸ் பண்ணியிருந்தாலும் ஃபெயிலாக இருந்தாலும் 2 பேர் வேணால் 8,500 சேலரி. இதுவும் 8,500 சேலரி. இது வந்து செக்யூரிட்டி ஜாப்பு. சரி, செக்யூரிட்டி ஜாப்பு. இது வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஜாப்பு. 2 பேருக்கு 8,500. 8th பாஸ் ஆர் ஃபெயில். சரி, விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் எல்லாம் எதுவும் தரலைங்க. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்ட பிறகு என்னென்ன கேட்குறாங்க பாருங்கள். எதை அட்டாச் பண்ணணும். ஃபோட்டோ அட்டாச்சு காப்பி. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு. சரியா, தமிழ்நாடு நர்சிங் மிட்வைஸ் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்சி நர்சிங் கண்டுபிடி அதுக்கான குவாலிஃபிகேஷன், அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. சரியா, ஓகே. ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான எவிடன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகேவா, அதுக்கான சர்டிஃபிகேட்டு, எனி அதர் ஸ்பெஷல் ரெக்கார்டு இருந்தாலும் இதோட கனெக்ட் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் சொல்லிட்டாங்க 15/9/2025. இன்னும் எத்தனை நாள் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே வந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்புகிற போஸ்ட்டு அவங்கள போய் சேரணும். ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, என்ன அட்ரஸ்ன்னு சொல்கிறேன் கேட்டுக்குங்க. இதுதான் அட்ரஸ்ஸு. ஆஃபீஸ் ஆஃப் த மெம்பர் செக்ரட்டரி, CCUHM by City Health Officer, Public Health Department, 3rd floor, அம்மா மாளிகை கிரேட்டர் தென் சென்னை கார்ப்பரேஷன், ரிபம் பில்டிங், சென்னை 3. சரியா, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். சரியா, அதை தான் வந்து டாட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ், நீங்கள் அப்ளிகேஷன்லாம் போட்டிங்க. இது சம்மந்தமாக எதனா தெரிஞ்சுக்கணுன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த ஃபோனுக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி ஒர்க்கிங் டேஸில் கேட்டுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதாங்க. சரி, இதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணி அப்ளிகேஷன் அனுப்பிடுங்க. அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. மற்ற டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். குறிப்பாக வந்து நர்சிங் படித்தவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற சிம்பிளாக ஒர்க் இருக்க வேணுன்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். இதனுடைய லிங்க் வந்து நான் டெலிகிராமில் கொடுக்குறேன். சரியா, இதுக்கான லிங்க்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற லிங்க் வந்து தரேன். இதை வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், புரியும். சேனலில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் லிங்க்கு, பிடிஎஃப் லிங்க்கு எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக டெலிகிராமில் தான் அப்டேட் பண்ணிடுவேன். சரியா, நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணால் தான் அது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சில இம்பார்ட்டண்டான அப்டேட், லாஸ்ட் டேட் வரப்போது அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டு, ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஏதாவது அப்டேட் வந்தால் ஜாப் சம்மந்தப்பட்டதை அதுலேயும் வந்து டெலிகிராமில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன். நீங்கள் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க, போகாதீங்க. மற்ற அப்டேட்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.